Hi friends, welcome to Mini Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல அட்டகாசமான டேஸ்ட்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, முட்டை சாதம், அதாவது எக் ரைஸ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த முட்டை சாதம் செய்யறதுக்கு அதிகமான பொருட்களோ இல்ல அதிகமான மசாலா எதுவும் தேவைப்படாது. ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு குறைவான நேரத்துல செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை பொரிச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 7 முட்டை எடுத்து சேர்த்துருக்கேன். பாத்திரத்தில் முட்டையை சேர்த்த உடனே நம்ம கரண்டி போட்டு கலந்து விட்டுறக்கூடாது. பாத்திரம் சூடாகி இந்த வெள்ளைக்கரு லைட்டாக வெந்து வரும். பாருங்கள், இப்போ வெள்ளைக்கரு ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த சமயத்தில் கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முழுசாக நமக்கு முட்டை வேகிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதே போல் காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க உப்பு மிளகுத்தூள் ரெண்டையும் நல்லா முட்டையோடு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் முட்டை பொரிக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், முட்டையை சூப்பராக பொரிச்சாச்சு. எந்த அளவுக்கு சூப்பராக பொரிச்சு எடுத்துருக்கோன்னு பாருங்கள். இதே போல் நல்லா உதிரியாக பொரிச்சு முதல்ல தனியாக முட்டையை வச்சுக்கணும். அதே போல் முட்டை பொரிக்கும் போதே மிளகுத்தூள் சேர்த்துருங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொரிச்சு எடுத்த முட்டையை தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3-4 துண்டு பட்டை, 1 நட்சத்திரப்பூ, 3 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்த பிறகு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். வாசனைக்காக கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா முழுமையாக வதங்கி வரணும். அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா முழுமையாக வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது தக்காளி ரெண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்ச நேரத்தில் சட்டுன்னு வதங்கி வரணுன்னா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்குங்க. அப்போது நமக்கு சீக்கிரமாக தக்காளி மசிய வதங்கி வந்துடும். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா மசிய வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதில் காரம் எதுவும் இருக்காது, ஆனால் கலருக்காக சேர்த்துருக்கேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே தக்காளி வதக்கும் போதும் நம்ம கல் உப்பு சேர்த்து வதக்கிருக்கிறதுனால இப்போ உப்போட அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் வதங்கி நல்லா மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் நம்ம பொரிச்சு வச்சுருந்த முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் வாசனைக்காக சேர்த்துட்டு இப்போ முட்டையை நல்லா மசாலாவோடு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் சாதம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாதத்தை இந்த முட்டை மசாலா கூட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இந்த முட்டை சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு இதை லஞ்ச் பாக்ஸில் நம்ம கட்டி கொடுத்து விடும்போது ஸ்கூல்லையுமே அவங்க எல்லாத்தையுமே மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எல்லா மசாலாவுமே சாதத்தில் எல்லா பக்கமும் ஈக்குவலாக நல்லா கலந்து விடுறது மாதிரி கரண்டி போட்டு கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டாச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.